ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்த வீடுகள்ல எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சா, தண்ணி இருந்துச்சா, செப்டிக் சுவேஜ் இருந்துச்சா? எதுவும் கிடையாது. லைஃப் ரொம்ப சிம்பிளா இருந்தது. ஆனா அதே இடத்துல எல்லா விஷயமும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. கம்ஃபர்ட் கிடையாது. அதே இடத்துல வசதிகள் ரொம்பவுமே லிமிட்டடா இருந்தது. ஆனா ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. அது என்ன? எலக்ட்ரிசிட்டி பில் கிடையாது, தண்ணி பில் கிடையாது, செப்டிக் சூவர் கேஸ் எந்த பில்லும் கிடையாது. இருந்தமா வாழ்ந்தமான்னு இருந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருந்துட்டு இருந்த நாம இன்னைக்கு எல்லா கன்வீனியன்ட்டும் நம்ம கையிலேயே இருக்கு. ரிமோட்டை தட்டினா எல்லாம் வேலை செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி பில்லு வருதா இல்லையா? எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், செப்டிக் சுவேஜ்னு பில்லுக்கு மேல பில் ஒவ்வொரு மாசமும் வந்துட்டு இருக்கு. பில்லு கட்டாம போனா லைனை கட் பண்ணிடுவாங்க. வழியே கிடையாது, பில்ல கெட்டியே ஆகணும். இந்த காலகட்டத்தில் ஒரு மாடர்ன் வீட்ல எந்த பில்லுமே கிடையாது. அதுதான் செல்ஃப் சஸ்டெயின் ஹோம். எங்க வீடு அந்த மாதிரி ஒரு அமைப்புல உருவாக்கி கட்டப்பட்டது. எங்க வீட்டுல நாங்க மொத்தம் 4 பேரு, ஆர்ச்சியை சேர்த்து 5 பேரு. தூக்கத்தை கெடுக்கிறீங்களே. ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் எங்க வீட்டுக்குள்ள இருக்கு. ஆனா இருந்தாலும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு யூட்டிலிட்டி பில் கிடையாது. எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், செப்டிக் சுவேஜ் பில்ஸ் கிடையாது. டோட்டலி இண்டிபெண்டன்ட் செல்ஃப் சஸ்டெயின் ஹோம். அது எப்படி? அதான் அந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த வீடு எப்படி இயங்குது, ஒரு யூட்டிலிட்டி டிபெண்டன்ஸ் இல்லாம எப்படி விளங்குது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு ஹோம் டூர் வீடியோ கிடையாது. ஹால் இப்படி இருக்கு, கிச்சன் இப்படி இருக்கு, பெட்ரூம் இப்படி இருக்கு, பாத்ரூம் இப்படி இருக்குன்னு பார்க்க போற வீடியோ கிடையாது. ஆனா வீடு எப்படி இயங்குதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு செல்ஃப் சஸ்டெயின் ஹோம் டூர் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாட்டர் பில் ஆவரேஜா எங்க ஏரியால ஒரு வீட்டுக்கு வாட்டர் பில் மாசம் $200-300 ஈஸியா வரும். ஏன்னா வாட்டர் கவர்மெண்ட்ல இருந்து யூட்டிலிட்டி மூலியமா பைப்பா வீட்டுக்குள்ள வருது. ஆனா எங்க வீட்டுல வாட்டர் பில்லே கிடையாது. ஏன்னா எங்க வீட்டுல இன்பில்ட் கிணறு. இதோ இப்ப நான் நின்று பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் எங்க வீட்டு கிணறு. என்னடா எங்க வீட்டு கிணறுன்னு ஏதோ வெள்ளை கலர்ல பைப்பை காட்டுறானேன்னு பாக்குறீங்களா? இங்க தண்ணி இறக்க வேண்டிய தேவை இல்லைன்றதுனால கிணற பெருசா வச்சுக்க வேண்டாம். தண்ணி எடுக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பைப் இருந்தா போதும். பூமிக்கடியில ஒரு மோட்டார் இருக்கு. அந்த மோட்டார் தண்ணியை பைப்ல எடுத்துட்டு வந்து இன்னொரு பைப் மூலியமா வீட்டுக்குள்ள அந்த ஏரியால உள்ளுக்குள்ள போகுது. வீட்டுக்குள்ள இன்னொரு மோட்டார் இருக்கு. அந்த மோட்டார் அடியில இருந்து வர தண்ணியை எடுத்து ஸ்டோர் பண்ணி வீட்டுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். வாங்க அடுத்து வீட்டுக்குள்ள போய் அது எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுறேன். சோ இப்ப ஃபர்ஸ்ட் வெல்ல கவர் பண்ணிடலாம். கிணறுல இருந்து தண்ணி மோட்டர் மூலியமா இந்த டேங்க் வந்துட்டு அப்புறம் அதுக்கு மூலியமா பைப் மூலியமா இப்படியே வருது. இந்த பைப் சிஸ்டம் மூலியமா வெளியில ஸ்ப்ரிங்க்லருக்கு போயிடும். இன்னொரு கனெக்ஷன் இதுதான் வீட்டுல குடி தண்ணி ப்ராசஸ் பண்ற யூனிட். ஸோ இதுல பியூரிஃபை பண்றதுக்கு சால்ட் போடுறது. அப்புறம் ஸோ இதுல தான் குடி தண்ணி பியூரிஃபை பண்றது. அதுக்கு அப்புறமேல் குடி தண்ணி வீட்டுக்குள்ள போகுது. சரி, அடுத்து இன்னொரு கனெக்ஷன் இதுதான் குளிக்கிற தண்ணி, ஹாட் வாட்டர் ஹீட்டர். ஸோ இது ஒரு 80 கேலன் ஹாட் வாட்டர் ஹீட்டர். இந்த ஹீட்டர் மூலியமா திருப்பி அங்க ஒரு பம்ப் மூலியமா இன்னும் புஷ் ஆகி வீட்டுல எல்லா பாத்ரூம்ஸ்க்கும் எல்லா தேவையான இடத்துக்கும் சுடு தண்ணி இதில் மூலியமா தான் வருது. அஃப்கோர்ஸ் நம்பர் 1 பெரிய யூட்டிலிட்டி பில் எலக்ட்ரிசிட்டி பில். எங்க ஏரியால ஆவரேஜா ஒரு வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் $700-800 மாசம் ஈஸியா வருது. ஆனா அப்படி இருக்க இடத்துல எங்க வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லே கிடையாது. எப்படி? ஏன்னா எங்க வீட்டுல சோலார் எனர்ஜி சிஸ்டம் இருக்கு. சோலார் பேனல்ஸ் போட்டதுனால எங்க வீட்டுக்கு தேவையான எல்லா எலக்ட்ரிசிட்டியும் சோலார் பேனல்ஸ் மூலியமா நாங்களே ஜெனரேட் பண்ணிக்கிறோம். அஃப்கோர்ஸ் நீங்க கேட்கலாம், இதுல மந்த்லி பில் முதல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்ப அப்படின்னு ஒத்துக்கிறேன். முதல்ல ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தேன். ஆனா அந்த ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் 5 வருஷத்திலேயே பே ஆஃப் ஆயிருச்சு. சோலார் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, சோலார் சிஸ்டம்ல பிரேக் ஈவன் ஆறது எப்படி, சோலார் சிஸ்டம் மூலியமா நமக்கு காசு கிடைக்குமா, பேட்டரியை வச்சு எப்படி வேலை செய்யறது, இதெல்லாம் பத்தி டீடைலா தெரியணும்னா மேல இருக்கிற லிங்க்ல எங்க வீட்டுடைய சோலார் சிஸ்டம் பத்தி டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப குக்கிங்க்கு, ஃபயர் பிளேஸுக்கு இதுக்கெல்லாம் ப்ரோபேன் கேஸ் வேண்டாமா? வேணும். கவர்மெண்ட்ல இருந்து யூட்டிலிட்டி மூலியமா கேஸ் வாங்கணும்னா எங்க ஏரியால இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஆவரேஜா மாசம் $200-250 பில் வரும். ஆனா எங்க வீட்டுல என்ன பண்றோம் அப்படின்னா ஹோல்சேலா ஒரு ப்ரோபேன் டேங்க் கம்பெனியோட டை அப் பண்ணி ஒரு 12 மாசம்
மாசத்துல 18 மாசத்துக்கு ஒரு தடவை ப்ரோபேன் அவங்க கொண்டு வந்து எங்க வீட்டில் இருக்கிற ப்ரோபேன் டேங்க்ல ஊத்திட்டு போயிருவாங்க. ஒரு தடவை ஊத்திட்டு போயிட்டாங்கன்னா அந்த ப்ரோபேனை வச்சுதான் நாங்க வீடு சமையலும் ஃபயர் பிளேஸ்க்கு யூஸ் பண்றோம். அஃப்கோர்ஸ் அந்த ஒரு தடவை ஃபில் பண்றதுக்கு காசு ஆக தான் செய்யும். ஆனா இருந்தாலும் என்ன மந்த்லி பில் கிடையாது. ஒரு சர்டன் ரேஞ்சுக்கு மேல அந்த ப்ரோபேன் கேஸ் தீர போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இண்டிகேஷன் போயிடும். அவங்களும் வந்து ப்ரோபேன் டேங்கை ஊத்திட்டு போயிருவாங்க. அந்த ப்ரோபேன் டேங்க் எங்க இருக்குன்னு தானே பாக்குறீங்க. நான் உட்கார்ந்து இருக்கிறது அந்த ப்ரோபேன் டேங்க் மேலதான். இதுலதான் கீழே ஒரு பெரிய ப்ரோபேன் டேங்க் இருக்கு. அந்த ப்ரோபேன் டேங்க்ல எவ்வளவு ப்ரோபேன் இருக்கு அப்படின்ற இண்டிகேஷன் இங்க காட்டுது. இங்க இருக்கிற வயர்லெஸ் சிஸ்டம் ஒரு அளவுக்கு மேல இங்க டேங்க்ல கேஸ் தீர போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரோபேன் கம்பெனிக்கு சிக்னல் போயிடும். அவங்களும் வந்து ப்ரோபேனை இதுல ஊத்திட்டு போயிருவாங்க. இதனால என்ன மாசம் ப்ரோபேன் பில் கிடையாது, வருஷத்துக்கு ஒரு தடவை பே பண்றதுதான். இதுல அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி ஸ்ட்ரைக் ஷட் டவுன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர்னாலும் ப்ரோபேன் கேஸ் வீட்டுக்குள்ள வரது நின்னாலும் பிரச்சனை கிடையாது. செப்டிக் சிஸ்டம் பொதுவா ஒரு வீட்டில் இருக்கிற கழிவெல்லாம் ஒரு செப்டிக் லைன் மூலியமா ஒரு யூட்டிலிட்டி கம்பெனி டைவர்ட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு யூட்டிலிட்டி பில் இருக்கும். ஆனா எங்களுக்கு செப்டிக் பில்லும் கிடையாது. செப்டிக் வந்து இதோ இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் செப்டிக் டேங்க். கொஞ்ச காலங்கள் முன்னாடி வீடுகள்ல இருந்த அதே கான்செப்ட் தான். செப்டிக் டேங்க் வீட்டுக்கு பின்னாடி இருக்கும். கழிவுகள் கலெக்ட் ஆயிரும், கிரே மேட்டர் வீட்டுக்கு ஒதுக்குப்புறமா கொண்டு போய் ட்ரெயின் ஆயிரும். அந்த கலெக்ட் ஆயிருக்கிற கழிவுகளை ஒரு கம்பெனி வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்துட்டு போயிருவாங்க. ஒரு ரெகுலர் செப்டிக் பில் கிடையாது. அந்த கம்பெனி வந்து எடுத்துட்டு போறதுக்கு நாங்க பே பண்ற காசு மட்டும்தான். இதனால என்ன ஆகுது? டோட்டல் இண்டிபெண்டன்ஸ், பிரைவசி. இந்த செல்ஃப் சஸ்டெயின் ஹோம் கான்செப்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது எல்லாரும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அதுலயும் தெரிஞ்சுக்க வேண்டிய 1-2 விஷயங்கள் இருக்கு. இதுல அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா மந்த்லி யூட்டிலிட்டி பில் கிடையாது, என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, டோட்டல் இண்டிபெண்டன்ஸ். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளாக் அவுட், ஸ்ட்ராம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு என்விரான்மெண்டல் எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, வீடு தானே சஸ்டெயின் ஆயிக்கும். டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா அப்ஃப்ரண்ட் கேபிட்டல் காஸ்ட். சோலார் பேனல் போடுறதுக்குன்னே ஒரு பெரிய கேபிட்டல் காஸ்ட் இருந்தது. அது மட்டும் இல்லாம ஆன்கோயிங் மெயின்டெனன்ஸ், வெல்லுக்கும் செப்டிக்கும் மெயின்டெனன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த யூட்டிலிட்டி எல்லாம் வீட்டை சுத்தி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணணும், அந்த இடத்தையும் ஸ்கோப் பண்ணணும். செப்டிக் சிஸ்டம் மட்டுமே இப்போ 2 செப்டிக் ட்ரென்ச் இருக்குன்னா அதுக்கு பேக்கப்பா 3வது 4வது 5வது 6வது ட்ரென்ச் போடுற அளவுக்கு இடம் முன்னாடியே விட்டு பிளான் பண்ணி டிசைன் பண்ணி கட்டியிருக்கணும். ஸோ இதுல வந்து ஒரு பயங்கர பிளானிங் தேவை. அதே மாதிரி கேபிட்டல் காஸ்ட் இருக்கு. பட் ஒன்ஸ் நம்ம பிளான் பண்ணி எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சில வருஷத்துல பிரேக் ஈவன் ஆனதுக்கு அப்புறம் டோட்டல் ஃப்ரீடம். இந்த மாதிரியான செல்ஃப் சஸ்டெயின் ஹோம்ஸ் கட்டுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம வந்து கிரீன் எனர்ஜி, சோலாரை யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி யூட்டிலிட்டி கம்பெனியோட பர்டன் கிடையாது, செப்டிக் சுவருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஓன் வாட்டர் பியூரிஃபை பண்ணி நம்ம அதை ஈஸியா கன்சியூம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஒரு யூட்டிலிட்டி பில் ஃப்ரீடம், எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரியான செல்ஃப் சஸ்டெயின் ஹோம்ல எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் 100% இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ எங்க வீடை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 80-85% தான் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுடைய செப்டிக் டேங்கை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கம்பெனி தான் வந்து கிளீன் பண்ணிட்டு போறாங்க. அதே மாதிரி ப்ரோபேன் டேங்க் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ப்ரோபேன் கேஸை ஃபில் பண்ணிட்டு போறாங்க. ஸோ 100% இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. ஆனா இருந்தாலும் ஒரு கிரீன் எனர்ஜி யூட்டிலிட்டின்ற பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீட்டை எவ்வளவு உங்களால முடியுமோ எனர்ஜி இண்டிபெண்டா கட்ட ட்ரை பண்ணுங்க. எந்த ஒரு சதவீதமா இருந்தாலும் நம்மள வந்து கிரீன் எனர்ஜி யூஸ் பண்றது மட்டும் இல்லாம சேவ் பண்ணவும் முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இது போல பல வீடியோக்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்